இவ்வளவு பெருசா இருக்க இத கூட தாங்க மாட்டியா? சொல்ல மாட்டேன். உன் வீட்டு பெட்ரூம் கதவு செம ஸ்ட்ராங். அதோட உங்க அம்மாவும் ட்ரிபிள் ஸ்ட்ராங்கடா ஏப்பா. ஏய் யாரா? வர்மாஜி தாண்டா கால் பண்றாரு. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. டேய் ப்ரூஸ்லி, bloody onion, உனக்கு கபிலனோட லொகேஷன் அனுப்புனா நேரா அவன் வீட்டுக்கு போயிடுவியா? ஜி உங்களுக்கு எப்படி ஜி தெரியும்? புறா பறந்து வந்து தூது சொல்லிட்டு போச்சு. ஏண்டா உன்னை என்ன பண்ண சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஜி நான் ஒன்னும் வேணும்னே இங்க வரல ஜி. அந்த ஏடியால தான் ஜி இங்க வந்தேன். என்னடா சொல்ற? ஐயோ, அந்த ஏடி ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே புலிதான், லேடி டைகர். அவகிட்ட இருந்து 3 இன்ச்சில தப்பிச்சு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடி வந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அது நம்ம கபிலன் வீடு. அட முட்டாள், சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஜி. எல்லாமே ஆக்சிடென்டா நடந்ததுதான். ஆக்சிடென்ட் நடந்துச்சா? ஆக்சிடென்ட் நடந்தா செத்து தொலைக்க வேண்டியதானடா மாடையா. நம்பி உங்ககிட்ட ஒரு வேலை கொடுத்தா அவ புலி எலின்னு பேசிக்கிட்டு இருக்க. யூஸ்லெஸ் ஃபெலோ. நான் தான் அப்பவே சொன்னேன்டா உன்கிட்ட. அப்புறம் ஏன்டா அவளை கேர்லெஸ்ஸா இருந்த? ரொம்ப திட்டாதீங்க ஜி. அவ புலினா நான் ப்ரூஸ்லி. இன்னும் 1 ஹவர்ல வெளிய வந்து நீங்க சொன்ன வேலையை நான் கச்சிதமா முடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அடச்சை, வாய மூடு. சொன்ன வேலையை பிரச்சனை இல்லாம டைமிங்ல முடிக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுல ஏலி புலி ப்ரூஸ்லின்னு ரைமிங்ல வேற பேசுறியா? டேய், நீ அப்பெல்லாம் சாதாரணமா வெளியே போயிட முடியாது. போலீஸ் உன்னை ஆல்ரெடி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. என்ன ஜி சொல்றீங்க? வெளியே அட்டி பாடுறா. டேய் பார்த்தல்ல? ஜி. டேய் ப்ரூஸ்லி, அந்த புலிதான் அங்க பதுங்கி இருக்கணும். தப்பி தவறு கூட வெளியே காலடி எடுத்து வச்சிடாத. நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இரு. அதான் உனக்கு சேஃப். நான் மறுபடியும் கால் பண்றேன். ஓகே? ஓகே ஜி. உனக்கு நல்லா சேஃபா தான் இருக்கும்ல. ப்ராப்ளம்லாம் எனக்கு தானே. எப்படி நான் வெளியே போவேன்?